ரைட்பா. அடுத்ததுப்பா கேள்வி 5 வாங்குப்பா. இதில் என்னப்பா சொல்லியிருக்கான்? மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க? 7.5 1 2 3 4பா. இந்த 4 நம்பருடைய சராசரி 10னா மொத்த மதிப்பு என்னப்பா? இந்த 4 நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? சராசரி 10னா அப்போ டோட்டல் என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? 10 × 4பா, 40. அந்த 4 நம்பரை கூட்டினா டோட்டல் வேல்யூ என்ன வரணும்? அவ்வளோதான். இது என்ன பண்ணிங்க? ஆட் பண்ணிங்க. 7.5 3.2 20.5 ப்ளஸ் எக்ஸ். இந்த 4 நம்பரை கூட்டினா 40. அவ்வளோதான். இப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்? இந்த 3 எண்களை ஆட் பண்ணுங்கப்பா. ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் கிடச்சிட போகுது. அவ்வளோதான். எவ்வளோ பாருங்க ஆட் பண்ணால்? 20.5 7.5 ஆட் பண்ணால் 21 28 31.2பா. இதை கூட்டினா இந்த 31 பாயிண்ட் அப்படியே எடுத்தாதுங்க மைனஸ் பண்ணுங்கப்பா. அப்போ 40ல் 31 பாயிண்ட் போச்சுன்னா 8.8பா. இதான்பா எக்ஸோட வேல்யூ. இதான் விடுபட்ட மதிப்பு. ஐடியா புரியுதா பாருங்கப்பா? ஒரு 4 எண்களோட சராசரி 10னா அதோட மொத்த மதிப்பு 40பா. அப்போ 4 நம்பரை கூட்டினா 40 வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதில் 3 நம்பரை கூட்டினா 31.2. அப்போ 4வது மதிப்பு எக்ஸ் என்ன இருக்குன்னா 8.8. அவ்வளோதான். ஐடியா புரியுதா பாருங்கப்பா? சராசரி 10னா மொத்த மதிப்பு என்னப்பா? 4 நம்பர். 10 × 4 40. பாருங்கள் 4 நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 40. எக்ஸ் என்ன விடுபட்ட என்ன கண்டுபிடிக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை அதில். ரைட்வா. அடுத்த கொஷின் ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகேப்பா. மொத்தம் ஒரு 5 நம்பர் இருக்காம்பா. 5 எண்கள் இருக்கான். அதுக்கு சராசரி எடுத்தால் எவ்வளோ வருதாம்பா? 6. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? 5 நம்பரோட டோட்டல் கண்டுபிடிச்சலாமா? அப்போ 5 × 6 பெருக்குனா 30ன்னு கிடச்சிரும். ரைட்டா? இப்போ அந்த 5 நம்பரில் தனியாக அதில் உள்ள 3 எண்களை மட்டும் தனியாக எடுத்து சராசரி எடுத்தால் என்ன வருதாம்பா? அப்போ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 3 நம்பரோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அந்த 5 நம்பரில் 3 நம்பரை தனியாக பிரித்து சராசரி சொல்கிறான். ரைட்டா? அப்போ அதோட டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். மிச்சம் வந்து இப்போ எத்தனை நம்பர் பாருங்க? 5 நம்பரில் 3 நம்பர் போச்சுன்னா மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கும்? 2. அந்த 2 நம்பருக்கான சராசரி கேட்குறோம். அப்போ எப்படி எடுக்க போகிறோன்னா நமக்கு என்ன பாயிண்ட்டாக படிச்சிருக்கோம்? சராசரியும் எண்ணிக்கையும் மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா கிடச்சிரும் சொல்லுங்கள்? சராசரி எண்ணிக்கையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் மொத்த மதிப்பு கிடச்சிரும்பா. ரைட்டா? அவ்வளோதான். இப்போ எழுதுங்கப்பா. 5 எண்கள் மொத்தமாக இருக்காம்பா. அதுக்கு சராசரி எடுத்து 6. அப்போ பெருக்குனா இந்த 5 நம்பருடைய டோட்டல் 30. இது புரியுதா பாருங்கள்? இந்த 5 நம்பரில் அவன் தனியாக 3 நம்பரை பிரித்து அதுக்கு சராசரி சொல்லியிருக்கான் 4. அப்போ 4 3 என்னப்பா? 12பா. அப்போ இதுலேருந்து மிச்சம் 2 நம்பருடைய டோட்டலை கண்டுபிடிச்சலாம். மைனஸ் பண்ணுங்கள். 30ல் 12 போச்சுன்னா என்னப்பா கிடைக்கும்? 18. அப்போ இது மிச்சம் எத்தனை நம்பர்? இது 5 நம்பர் மொத்தம். அதில் 3 நம்பரை மைனஸ் பண்ணிட்டான். மிச்சம் எத்தனை நம்பர்ப்பா இருக்கும்? அந்த 2 நம்பர் மிச்சம் இருக்கும்பா. அப்போ இந்த 2 எண்களுடைய மதிப்பு 18னா ஒரு நம்பருக்கு சராசரி நீங்களே சொல்லிடலாம். 2 நம்பர் 18னா ஒரு நம்பர் சராசரி என்னவாக இருக்கும்? 9 இருக்கும். 9 + 9 18. அதுதான் நீங்கள் ப்ராப்பராக சொல்லலாம். சராசரி எழுதுனா பை 2 நம்பர். அப்போ இந்த 2 எண்களோட சராசரி 9. அவ்வளோதான்பா. இந்த மீதமுள்ள 2 எண்களின் சராசரி நம்ம கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா? ஒரு 5 எண்களோட கூட்டு சராசரி 20 சொல்லுங்க பாப்பா. 5 நம்பர் ஆட் பண்ண என்னவா கிடைக்கும்? 5 நம்பருடைய சராசரி 20னா ஒவ்வொரு நம்பரும் 20 20 20. அப்போ 5 நம்பரை கூட்டினா என்ன வரும்? 100. 25 100 25 100. சராசரி எண்ணிக்கை பிறகுனா டோட்டல் கிடச்சிரும். சராசரினா என்ன? ஒவ்வொரு நம்பரும் 20 20. அது 5 நம்பரை கூட்டினா என்ன வரும்? 100 வரும். ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறான்? அந்த 5 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை என்ன பண்ணுறான்? நீக்கிறான், ரிமூவ் பண்ணுறான். அப்போ ரிமூவ் பண்ணால் மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கும்? 5ல் ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணால் மிச்சம் எத்தனை? 4 நம்பர் தான் இருக்கும். இப்போ இந்த 4 நம்பருடைய சராசரி என்னவா வந்து மாறிடுதா? 15 மாறிடுது. ரைட்டா? அப்படின்னா அந்த நீக்கப்பட்ட எண்ணோட மதிப்பு என்ன? இவ்வளோ தான் விஷயம். அப்போ என்ன எழுதுன்னா சொல்லுப்பா. 40. சரி செக் பண்ணிடலாமா? மொத்தம் எத்தனை எண்கள்பா? 5 எண்கள். அவரோட சராசரி என்னப்பா சொன்னால் 20. இதை மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா கிடச்சிரும்? டோட்டல். கரெக்டாக? மொத்த மதிப்பு கிடச்சிரும். ரைட்டா? என்னப்பா கிடச்சிரும்? டோட்டல் கிடச்சிரும். 5 நம்பரோட டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அதிலிருந்து ஒரு நம்பரை இப்போ எடுத்துட்டான். இந்த 5 நம்பரில் ஒரு நம்பரை எடுத்து போட்டான். மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கும்? 4 நம்பர். அதோட சராசரி என்னப்பா சொல்கிறான்?
15. அப்போ 15 4 60. மைனஸ் பண்ணுங்கள். 5 நம்பர்லேருந்து 4 நம்பரை கழிச்சா மிச்சம் என்ன கிடைக்கும்? அந்த நீக்கப்பட்ட எண் ஒரு நம்பர் தானே ரிமூவ் பண்ணோம், அதோட மதிப்பு கிடச்சிரும். அப்போ 100ல் 60 போச்சுன்னா என்ன? இதுதான் நீக்கப்பட்ட எண்ணோட மதிப்பு. ஓகே பாருங்கப்பா. அப்போ சராசரி எண்ணிக்கை பெருங்க மொத்த மதிப்பு கிடச்சிரும்.